அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ திவாலி ஆஃபரில் வி சீரிஸ் அண்ட் ஒய் சீரிஸ் வந்து ஜஸ்ட் ₹101 வந்து நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதோட ரெட்மி நோட் 11 சீரிஸ் சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ ப்ரைஸஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கூகுள் ஆண்ட்ராய்ட் 12 இதுக்கான டைம் லைனும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் எதுக்காக வருது எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 670 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். இந்தியன் ரயில்வேஸ் அதாவது IRCTC வந்து Truecaller ஆப்போட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஃபேக் கால்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான கொலாபரேஷன் அப்படின்னு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியன் ரயில்வேஸ் உடைய ஹெல்ப்லைன் 131 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி லட்சக்கணக்கான பேர் கால் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் கன்ஃபர்மேஷன், எப்போ போகணும், எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க. ஸோ இந்த கால்ஸில் வந்து நிறைய ஃப்ராட் கால்ஸ் அண்ட் ஃபேக் கால்ஸ் வர்றதாகவும் கஸ்டமர்ஸை ஏமாத்துறதா வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுனால வந்து Truecaller ஆப்போட வந்து இப்போ IRCTCக்கு வந்து கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு காலும் வந்து நீங்கள் இனிமேல் 131 ஹெல்ப்லைன் இல்லைனா IRCTCக்கு பண்ணும்போது வந்து க்ரீன் பேட்ச் அண்ட் ரெட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும். க்ரீன் பேட்ச் அப்படின்னு சொல்லும்போது வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணுற ஒரு வெரிஃபைட் யூசர் உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே ரெட் பேட்ச் அப்படின்னா இதை ஃபேக் கால் அப்படின்னு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அகைன் இந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து Truecaller ஆப் இருக்கணுமா என்ன அப்படிங்கிறது இவங்க கன்ஃபார்ம் பண்ணல. பட் Truecaller ஆப் இருந்தால் தான் இந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகும். இன்டெல் 3 புது ப்ராசர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் i9, i7, i5 இது பேஸில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசருடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் இருந்த மாதிரி இதுவும் உங்களுக்கு பவர்ஃபுல் தான், எஃபிஷியண்ட்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் பொதுவாக வந்து ப்ராசர் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரே கோரில் லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து 16 கோர், அதாவது ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி ARM பேஸ்ட் கோரோ அந்த மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோனில் எவ்வளோ தூரம் வேகமாக பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இந்த புது சிப்செட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஆப்பிளில் கம்பீட் பண்ண அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆப்பிள் அவங்களுடைய லேட்டஸ்ட் M1, M1 Pro, M1 Max எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது P கோர் அண்ட் E கோர் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. P கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸை பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி, E கோர் வந்து நீங்கள் பாட்டு கேட்குறீங்க இல்லை சின்ன சின்ன ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் சிப்செட் வந்து இன்டெல் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஎஸில் கூகுள் டெவலப்பர் சம்மிட் இவெண்ட் நடந்தது. இதில் கூகுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஆண்ட்ராய்ட் 12L அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 12Lனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L வந்து லார்ஜ் ஸ்க்ரீன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக ஆண்ட்ராய்ட் 12 ஸ்டேபிள் அப்டேட் எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ணாங்க. இது ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இனிமேல் லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு வந்து புதுசாக தனி OS வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆண்ட்ராய்ட் 12Lனு. இது வந்து உங்களுக்கு ஃபோல்டபிள் டிவைசஸ், அதுக்கப்புறம் டேப்லெட், கூகுளுடைய க்ரோம் OS இருக்குல்ல, எல்லாத்துக்குமே வந்து இந்த பேஸில் தான் வந்து ரன் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 12L ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆண்ட்ராய்ட் 12 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். பட் கம்பேட்டபிலிட்டி ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதோ அனிமேஷனுடைய கம்பேட்டபிலிட்டி மட்டும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக ஃபீச்சர்ஸும் இவங்க ரிவீல் பண்ணுவாங்க. இப்போ டைம் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் அப்டேட் வந்து ஃபெப்ரவரியில் தான் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. முதல்ல சாம்சங் உடைய ஃபோல்டபிள் டிவைஸ் சாம்சங் Z Fold 3 இதுக்கு தான் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு மென்ஷன். ஆப்பிள் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண இந்த iPhone 13 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி பாக்ஸ் கூட சார்ஜர் இல்லாமல் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சார்ஜர் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை நிறைய கண்ட்ரீஸ்லேயும் இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து சைனா அப்படின்னு தெரியுது. சைனாவில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆப்பிள் மேலே ஒரு லா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் வந்து பாக்ஸ் கூட இவங்க சார்ஜர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக கேஸ் ஃபைல் பண்ணி நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதா தெரிய வந்திருக்கு. சைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கு அதுதான் பிக்கெஸ்ட் மார்க்கெட், அதிகமாக அங்கே தான் சேல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி அந்த ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிற ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து என்விரான்மெண்டல் சேஃப்காக வந்து இது பண்ணலாம், அவங்களுடைய மேக்ஸேஃப் சார்ஜஸ் அதிகமாக விற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாக்ஸ் கூட வந்து சார்ஜர் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கிளைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஆப்பிள் இதுக்கு எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஜென் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் அப்படின்னு சொல்லும்போது குவால்காம் தரப்புலேருந்து Snapdragon 898 இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதே மீடியாடெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் Dimensity 2000 கொண்டு வர போகிறதா ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ரெண்டுத்துடைய கம்பேரிசன் அண்ட் ஃபீச்சர்ஸ் கூட நம்ம டெக் அப்டேட்டில் பார்த்துருக்கோம். இப்போ புது என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய Exynos 2200 இதுவும் வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டாக தான் கொடுக்குறாங்க. அகைன் இதுவும் வந்து Snapdragon 898 மீடியாடெக் Dimensity 2000 மாதிரி சிமிலர் கோரில் தான் வந்து இவங்க ப்ராசஸ் பண்ண போகிறதா தெரியுது. ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்க போது. இதுவும் வந்து டூவல் X2 கோர் ஆர்கிடெக்சர் ARM V9ல தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 898 இருக்கட்டும் இல்லை மீடியாடெக் Dimensity 2000 இருக்கட்டும், Exynos உடைய 220 மூணுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். பார்க்கலாம் ரியல் டைமில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு.
அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் வந்து ஃபினாலே டே சேல் இப்போ நடந்துட்டுருக்கு. இதில் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றே நம்ம சில ஆஃபர்ஸ் பார்த்தோம். இப்போ சாம்சங்குடைய ஆஃபர்ஸில் சாம்சங்குடைய S20 ஃபேன் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 36,000க்கு அவைலபிளாக இருக்குது. அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸராக இருந்தால் எக்ஸ்ட்ராவாக 1,500 ருபீஸ் இதில் நீங்கள் ஆஃபர் கிளைம் பண்ணலாம். ஸோ இந்த டிவைஸை 34,000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை சாம்சங் அவங்களுடைய M52 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்க்கும் வந்து ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லான்ச் ப்ரைஸ்லேருந்து 5,000 டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 24,999 வந்து ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்றது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இப்போ திவாலி ஆஃபர் ஆஃப்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை விவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் அமேசான் சேல்லையாக இருக்கட்டும் இந்த டிவைஸ்க்கு வந்து பெரிய ஆஃபர்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. வேணால் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போடுவாங்க. ஆனால் இப்போ ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஆஃபர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திவாலி ஆஃபர் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் ஆரம்பித்து பி சீரிஸ் எல்லாத்துலேயுமே ஆஃபர் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து ₹101 வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பி சீரிஸ் அண்ட் ஒய் சீரிஸ் ஆஃப்லைனில் நீங்கள் வாங்கும்போது ஸோ இந்த டிவைஸை ஆஃப்லைனில் நீங்கள் வாங்கும்போது வந்து பஜாஜ் ஃபின்சர்வோட வந்து இஎம்ஐ ஆப்ஷன் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ₹101 கொடுத்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கலாம். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பஜாஜ் ஃபின்சர்வில் வந்து நீங்கள் இஎம்ஐயாக பே பண்ணுற மாதிரி இருக்கணும். அகைன் வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர்ஸ் எல்லாம் இங்கே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் இந்த ஆஃப்லைன் ஆஃபர் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ₹101 வந்து வி சீரிஸ் அண்ட் ஒய் சீரிஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே வந்து ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோடைய X70 வந்து ஆஃப்லைனில் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 46,990 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்கில் ஹெச்டிபின்னு சில கார்டு வந்து ஆஃபர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்லைனில் ஃப்ளாக்ஷிப் வாங்குறீங்கனாலும் நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணலாம். அதே வி சீரிஸ் அண்ட் ஒய் சீரிஸ் அப்படிங்கும்போது பஜாஜ் ஃபின்சர்வோட இஎம்ஐ ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ தான் இந்தியாவில் ஷாமி அவங்களுடைய 11 லைட்டில் 5G அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே ஷாமி 12 லைட் இதை பற்றி தகவல் வெளியாக இருக்குது. இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக குவால்காம் லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா Snapdragon 778+ல அந்த சிப்செட்டில் தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஷாமியோடைய 12 லைட் நமக்கு Snapdragon 778+ல இவங்க கொண்டு வர போகிறாங்க. அகைன் அவுட்லுக் டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேமரா மாடியூல் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறதாகவும் ஃபார்ம் ஃபேக்டர் லைட் வெயிட் டிவைஸாக தான் இதுவும் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஷாமியோடைய 12 லைட் சீரிஸ் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக ரெட்மியோடைய பாப்புலரான சீரிஸ் Redmi Note 11 சீரிஸ் சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம பார்த்த மாதிரி 3 ஸ்மார்ட் ஃபோன் தான் Note 11, Note 11 Pro, Note 11 Pro Plus. இதில் Note 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டவுன் கிரேட் அதாவது IPS LCD பேனலோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 810ல இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 14,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ரெட்மியோடைய Note Pro அண்ட் Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஒரே சிப்செட் தான். மீடியாடெக் டைமென்சிட்டி 920ல கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 108 மெகா பிக்சல் கேமரா தான். வெறும் ஃபாஸ்ட் சார்ஜர் மட்டும்தான் உங்களுக்கு வித்தியாசம். Redmi Note 11 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 வாட்டோட கொடுத்துருக்காங்க. அதே ப்ரோ வேரியன்ட் வந்து 67 வாட்டோட கொடுத்துருக்காங்க. மற்றபடி சிமிலர் தான். ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ப்ளஸ் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்து இது 21,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே வந்து Redmi Note 11 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனாக்ரேஷன் ஆஃபர் அப்படின்னு சொல்லி 19,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து Redmi Note 11 சீரிஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் இதே ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸிங்கோட வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா எப்போவுமே சிலது சேஞ்ச் பண்ணி தான் இவங்க கொண்டு வருவாங்க. இன்னும் சொல்ல போனால் 4Gயாக வருமா 5Gயாக வருமானே தெரில. ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதோட இப்போ லான்ச் பண்ண Redmi Note 11 தான் குளோபலில் வந்து Poco பிராண்டு கீழே லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீசர்ஸ் ரிவீலாக இருக்குது. Poco M4 Pro இந்த பேரில் மீடியாடெக் டைமென்சிட்டி 810ல நவம்பர் 9th அன்னைக்கு லான்ச் ஆகிற மாதிரி லான்ச் டீசரே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் வேரியன்ட் வந்து உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 810, இந்தியாவில் டைமென்சிட்டி 700ல வருமா 810ல வருமா அப்படிங்கிறது இன்னும் கிளியராக இல்லை. பட் Poco M4 Pro கூடிய விரைவில் வரப்போகுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். கூகுள் சமிட் ஈவெண்ட்டில் வந்து கூகுள் லான்ச் பண்ண OS என்னது இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் மீடியாடெக் டைமென்சிட்டி 810. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து விஸ்வா. கங்க்ராச்சுலேஷன் விஸ்வா. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டோடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.